தற்பொழுது இது தொடர்பான மேலும் தங்களது பார்வைகளை பகிர்வதற்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திர துரைசாமி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு ரவீந்திர துரைசாமி. தற்பொழுது என்டிஏ கூட்டணியில் 234 தொகுதிகளில் 56 தொகுதிகளை ஒதுக்கீடு செய்து கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கீடு செய்து அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. தொடர்பான உங்களோட பார்வை என்ன? எடப்பாடி பழனிசாமி டஃப் பார்கெய்னர் என்பதை மீண்டும் ஒருமுறை நிரூபித்திருக்கிறார். பாஜகவை பொறுத்தவரையில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியிடம் சீட்டுகளை வாங்க முடியவில்லை. 2021 அவர்கள் 20 இடங்கள் தான் பெற்றார்கள். அதைவிட 2019 ஆண்டு 5 மக்களவை தொகுதியை தான் பெற்றார்கள். 2024 ஆண்டு 12 மக்களவை இடங்களை அண்ணாமலை கேட்டார். எடப்பாடி பழனிசாமி ஒரு 6 இடங்களை தான் தர முடியும் என்று கூறிய சூழ்நிலையில் அண்ணாமலையின் கருத்தை டெல்லி தலைமை ஏற்று தனித்து போட்டியிட்டார்கள். தனித்து போட்டியிட்டு 11.4 விழுக்காடு வாக்கு எடுத்தும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் அந்த வாக்குகள் அண்ணாமலை மீது பற்றுதல் கொண்ட வாக்குகள், எனக்கும் எதிரான வாக்குகள். எனவே பாஜக மூலமாக எனக்கு 4 விழுக்காடு வாக்குகள் தான் டிரான்ஸ்பர் ஆகும், பாஜகவிற்கு 27 சீட்டுகளுக்கு மேல் தர முடியாது என்று சொல்லி அதிமுகவை பெரிய கட்சி என்று நிலைநாட்டக்கூடிய அளவிற்கு பாஜகவுக்கு குறைந்த இடங்களை கொடுத்துள்ளார். இது கூட்டணி பேரத்தில் எடப்பாடி பழனிசாமியின் சாதுரியம் என்பதைத்தான் இது காட்டுகிறது. அதே வேளையில் அன்புமணிக்கு 18 இடங்களை அவர் கொடுத்திருப்பது அவருக்கு ஒரு கூடுதல் நன்மையை தரும். காரணம், சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் போன்ற பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலினை விட ஒரு சக்தி வாய்ந்த தலைவராக இருக்கிறார். அந்த பகுதியில் சீட் கன்வென்ஷனுக்கு அன்புமணி கொடுத்திருக்க 18 இடங்களும் அவருக்கு பலனளிக்கும். அமமுகவை பொறுத்தவரையில் அவர் அளித்திருக்கிற 11 இடங்களால் அவருக்கு எந்த பலனும் அளிக்கப் போவதில்லை. முக்குலத்தோர் சமுதாயம் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் போன்றவர்களின் உயர்நிலையிலிருந்து கீழே தள்ளிவிட்டவர் எடப்பாடி பழனிசாமி என்று கருதுவதாலும் 10.5 வாரத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக இருப்பதாலும் இந்த 11 இடங்கள், அதுவும் மக்களவைத் தேர்தலில் 1 விழுக்காடு கூட பெறாத அமமுகவுக்கு 11 இடங்கள் கொடுத்தும் அதனால் அவருக்கு எந்த பலனும் ஏற்பட போவதில்லை. பாஜகவால் கோவை, தென் மாவட்டம், கன்னியாகுமரி போன்ற பகுதியில் ஒரு பலனும், அன்புமணியால் மிகப்பெரிய பலனும் எடப்பாடி பழனிசாமி கிடைக்கும். இந்த கூட்டணி பங்கீட்டில் எடப்பாடி பழனிசாமிக்கு சீட் கன்வர்ஷனை பெரிய அளவுக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி அன்புமணிக்கு மட்டுமே இருக்கிறது. அன்புமணிக்கு 18 இடங்கள் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அந்தஸ்தை பெற்று தருவதற்கு உதவும் என்றே நான் கருதுகிறேன். இப்போ தற்போது வரை என்டிஏ கூட்டணியில 3 முக்கிய கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடான சீட்டுகள் ஒதுக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுல குறிப்பா பார்க்கும்பொழுது பாமக, அமமுக கட்சிகள், இந்த இரு கட்சிகளின் தலைவர்களுமே கடந்த சில தினங்களுக்கு முன்பு மத்திய அமைச்சரை டெல்லி சென்று சந்தித்து பல்வேறு ஆலோசனை நடத்தி தங்களது தொகுதி பங்கீடு அதிகமா வழங்க வேண்டும் சொல்லிட்டு கோரிக்கையை முன்வைச்சிட்டு வந்தாங்க. இந்த தொகுதி பங்கீடு இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில அந்த இரு கட்சிகள் திருப்திகரமாக இந்த தொகுதிகளை ஏற்றுக்கொள்கிறார்களா? அது தொடர்பா உங்களோட பார்வை என்ன சார்? அந்த 2 கட்சிகளுக்கு அது திருப்தி தான். அன்புமணியை பொறுத்தளவில் பாமகவோட தான் பெரிய சக்தி என்று நிரூபிப்பதற்கு வடபுலத்தில் செல்வாக்குள்ள வன்னியர்களின் பெருந்தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி என்பது அன்புமணிக்கு பாமகவில் நான் தான் பாமக என்பதை நிறுவுவதற்கு அன்புமணிக்கு அது பயன்படுகிறது. டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் 1 விழுக்காடுக்கும் கீழ் போன சூழ்நிலையில் அவருக்கு 11 இடங்கள் என்பது அவரை பொறுத்தவரை ஒரு நல்ல டீல் தான். பாஜகவை பொறுத்தவரையில் தான் 11.4 விழுக்காடு வாக்குகள் எடுத்தும் அவர்களுக்கு ஒரு 4 விழுக்காடுக்குள்ள இடங்கள் தான் கிடைத்திருப்பது என்பது பாஜக மூலமாக அண்ணாமலை ஒரு அரசியல் சக்தியாக, ஒரு தலைவராக வருவதற்குரிய வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய அரசியல் சாதுரியத்தால் காலி பண்ணியிருக்கிறார் என்பது தெள்ள தெளிவாக தெரிகிறது. அதே போல பாஜக, அதிமுக இந்த இரு கட்சிகளுக்கு இடையே தொடர்ந்து பேச்சுவார்த்தையில இழுபறி நீடித்து வந்தது. குறிப்பா அதிமுகவின் செல்வாக்கு இருக்கக்கூடிய தொகுதிகளை பாஜக கேட்பதாகவோ தொடர்ந்து செய்திகள் வந்தது இல்லையா? இன்னும் இந்த கூட்டணி, இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அறிவிப்பு மொத்தமாக வெளியானது பிறகு இந்த குழப்பங்கள், இந்த சம்பவம் தொடர்பா ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா? வாய்ப்பு இல்ல. இப்ப பொன் ராதாகிருஷ்ணன் நார்வேல் தொகுதியில நிற்பாரு. எம்.ஆர். காந்திக்கு பிறகு அந்த தொகுதியில் அவர் நின்னா அவருக்கு ஒரு சிம்பதி வரும். இந்துத்துவுக்காக செயல்பட்டவர், அவர் முன்னாள் தலைவர். அதே மாதிரி அண்ணாமலை கொங்கு மண்டலத்துல ஒரு தொகுதியில நிற்கலாம், அவருக்கு செல்வாக்கான ஒரு தொகுதியில நிற்பாரு. அதே போல நயனா நாகேந்திரன் சாத்தூர்ல நிற்பாரு. இந்த வகையில தமிழிசை மயிலாப்பூர் அல்லது டி நகர் வாங்குவாங்க. முன்னாள் தலைவர்களும் முக்கிய பிரமுகர்களும் தங்களுக்கு தேவையான ஒவ்வொரு தொகுதியை வெற்றி வாய்ப்புள்ள தொகுதியாகவும் அது இருக்கும். அவர்களுக்கும் வந்து ஒரு ஸ்டேச்சர் இருக்கிறது, செல்வாக்கு இருக்கிறது. அந்த வகையில் அவங்க அதிமுகவை 3வது தள்ளிய வினோத் பி செல்வம் போன்றவர்கள் மத்திய சென்னைக்குள் அதிமுகவை 3வது தள்ளிய செக்மெண்டில் தங்களுக்கு பலமான ஒரு செக்மெண்டை எடுத்துக்கொள்வார்கள். இதை தாண்டி மற்ற தொகுதிகள், பலகீனமான தொகுதிகள், பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பில்லாத தொகுதியைத்தான் எடப்பாடி பழனிசாமி கொடுப்பார். அந்த மாதிரி கொடுப்பதில் எடப்பாடி பழனிசாமி சமர்த்தர். பாஜக தலைவர்களும் தங்களுக்குள்ள ஒரு தொகுதியை மட்டும் பார்த்துக்கொண்டு மற்ற தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமிக்காக எவ்வித விவாதங்களையோ மோதல் போக்கையோ ஏற்படுத்த மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இணைப்பில் தங்களது கருத்துக்களை பகிர்ந்ததற்காக நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.